பகவான் இடத்துல அந்த ராமநாமஸ்மரணம், ஸ்ரீகிருஷ்ண ஸ்மரணம், கோவிந்த நாமஸ்மரணம் இதெல்லாம் நமக்கு தெளிவாக வகுத்து கொடுத்துருக்கா. அதை நம்ம இந்த மாதிரி காலங்களில் எல்லாரும் கோஷமாக அதை அனுசந்தானம் பண்ணணும். ஒருத்தர் தானே அவன் கோவிந்தா சொன்னா அவன் மட்டும் சொல்லிட்டு போகிறான், நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கோவிந்த நாம சங்கீர்த்தனன்னு அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் போய் கேட்கணும். அங்கேருந்து இங்கே இருக்கவெல்லாம் அந்த அளவுக்கு உரத்த சொல்லணும் அங்கேருந்து. அதுதான் நம்ம பிரார்த்தனை பண்ணுறது. அதனால தாயாருக்கு பழக்க போது எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அது முடிஞ்ச உடனே சுவாமிக்கு அக்ஷதாரோபணம். இப்போ எப்படி நம்ம கல்யாணங்கள்லாம் ஆச்சுனாக்கா நம்ம அந்த தம்பதியினருக்கு அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவோம். நாமெல்லாம் போய் சுவாமிக்கு அக்ஷதெல்லாம் போட முடியாது. அதனால ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய சுவாமியானவர் நம்மளுடைய சார்பாக அந்த அக்ஷதையை பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுவார். அந்த அக்ஷதெல்லாம் நமக்கெல்லாம் பிரசாதமாக கொடுப்பாங்க. அதனால் அதை வாங்கி போய் எல்லாரும் வீட்டில் குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணலாம். யாருக்கு திருமணம் ஆகணுமோ பொண்ணோ பிள்ளையோ அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணலாம். நம்மளை கூட பெரியவா அப்பா அம்மா இருக்குன்னா அவகிட்ட கொடுத்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நம்மளுடைய மாமனார் மாமியார் வீட்டில் இருக்காங்கன்னா பெரியவங்க அவங்கக்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இப்படி அந்த அக்ஷதையை அவ்வளோ விவேகமாக சொல்லியிருக்கு. அதனால தான் திருமதி திருப்பதியை அங்கே நாங்கள் எல்லாம் முடிஞ்ச உடனே அக்ஷதாரோபணம் பண்ணுவோம். இந்த அக்ஷத பிரசாதம் கொடுப்பாங்க. அதனால் அதே மாதிரி சுவாமிக்கு சமர்ப்பணம். இப்போ கல்யாணங்கள்லாம் முடிஞ்ச உடனே நாம் நம்மளால் முடிஞ்சதை சமர்ப்பணம் ஓதி விடுவோம். அவளுக்கு சத்தியானுசாரம் அவள் என்ன பண்ணுறாரோ அதை பகவான் ஏற்றுக்க போகிறார். அதனால அக்ஷத சுவாமி உங்கள்கிட்ட அந்த இதை எடுத்துகிட்டு வருவார். நீங்கள் அதை உங்களுடைய சமர்ப்பணையை சப்தம் இல்லாமல் அதில் சேர்த்துருந்தவங்க கடைசியில் எவ்வளவானுக்கு அதை சேர்த்து கடைசியில் ஆரத்தி பண்ணிவிட்டு பிரசாதமாக எல்லாருக்கும் அன்ன பிரசாதம் இருக்குது, எல்லாரும் வாங்கிக்கிறோம். வளையல் திருமங்கல் ஏதாவது சரடு எல்லாமே இருக்குது, எல்லாமே இருந்து வாங்கிட்டு போவோம். எல்லாரும் அவசரம் பண்ண வேண்டாம்.